இது வரைக்கும் பார்வதி தான் எல்லாரையும் பயமுறுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அரோராவை பார்த்து பயந்து நடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுது. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னடா இவனுங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்களே, ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்குமே அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ கூட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ என்ன சொல்றாங்க, பார்வதி நீ யாருன்னு காமி, நீ யாரு, உன்னோட பவர் என்னன்னு காமி, அவங்களாம் ஒரு ஆளா, நீ அவங்கள விட்டு அப்படியே ஒதுக்கு, அதாவது அவங்கள வந்து கண்டுக்காம போ, நீ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ஃபீலிங் வந்து மதிப்பு கொடுக்க கூடாது, கமுர்தின் எல்லாம் தட்டி விடு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து ரம்யா ஜோ வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாம்பு பார்வதிக்கு, அது சந்திரமுகி பாம்பு ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ட்விட்டர்ல பார்க்கும்போது இப்படிதான் போட்டிருந்தது. ஆக்சுவலா ரெண்டு பாம்பும் ஒன்று சேர்ந்து என்னடா இது இவங்களுக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்றதை டீடைலா பார்க்கலாம். அதாவது எதனால பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கமுர்தின் அரோராவை பார்த்து பயப்படுறாங்க, உண்மையிலே அரோராவோட டார்கெட் பார்வதி தானா அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல வந்து பார்வதி பயப்படுறது உண்மையானு கேட்டா உண்மைதான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரோரா பார்த்தா பயம் வருது. ஏன்னா அரோரா கையில் எடுக்கிற ஆயுதம் யாருன்னு பாத்தீங்கன்னா கமுர்தினை வச்சு பொலன்னு பொலகுறாங்க பார்வதியை. அதே மாதிரி கமுர்தின் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல எனக்கே தோணுது கொஞ்சம் ஓவர் டூ பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஓகே உன்னோட ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி, ஓகே அது ஒரு தடவை சண்டையா இருந்தா முடிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. இங்க என்னையாவது அதை வச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்வதியை. பார்வதி கிட்ட இருக்க தப்பு என்ன தெரியுமா, ஒன்னு நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டு அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு போனா முடிஞ்சுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டே போட மாட்டாங்க. கேட்டேன் ஃபீலிங் ஹர்ட் பண்ணாத, இது கமுர்தின் போய் கெஞ்சுறாங்க, டே ப்ளீஸ்ரா அதை பண்ணாதரா, ஒரு தடவை நான் சொல்றேன் உனக்கு புரியலையாடா அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, போய் லிட்டரலா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கெஞ்சுறீங்க, நீங்க பண்ணது தப்புனா ஒன்று அது தப்புன்னு சொல்லிட்டு சாரி கிட்ட முடியணும். இவங்க வந்து தப்பையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா நான் பண்ணிட்டேன், ஆமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆமா தப்பா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு நாள் முடிஞ்சிடும். இவங்களுக்கு அது ஒத்துக்காதனால என்ன ஆகுதுன்னா பல நாள் இது பனிஷ்மெண்ட் மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னொரு கமுர்தின் இது அட்வான்டேஜாவும் எடுத்துக்கிறாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா. ஆக்சுவலா இது எதனால கமுர்தினுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் வருதுன்னா, இவ்வளோ அந்த எப்படி சொல்றது, நம்ம வந்து பார்வதி அடிக்கணும்னு நினச்சா ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, கமுர்தின்கிட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பாலஜி கேட்காதனால தான் வருது. ஓகே நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், நீ யாருன்னு சொல்லிடுவேன், நீ என்ன பண்ணன்னு சொல் அப்படின்னு வச்சு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அரோராவும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா பொறுத்த வரைக்கும் நீ பார்வதி நீ அங்கே அப்படி பேசின தெரியுமா, இங்கே எப்படி பேசின தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்வதி என்ன பேசினாலும் சரி அடின்னு அடிக்குது. சரி அதெல்லாம் ஓகே கரெக்ட், அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த அரோரா வந்து கமுர்தின் இப்படி ஏக்கிட்டு இருக்காங்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா டிரைவர், அந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா கமுர்தின். அதை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கு எனக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஓகே அதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எதனால் அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி அதுவும் நல்லாவும் இல்லை. பார்வதி என்ன சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அது வந்து எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. நான் வந்து ஒருத்தனை வந்து பிடிச்சிருக்கேன், அவங்க ஒத்துக்கிறாங்க எனக்கு வந்து பிடிச்சது அவனை. ஸோ ரெண்டு பேரும் இது பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ அரோரா உள்ள வந்து ஓகே டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டேன், ஆனால் என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தினை வந்து கொஞ்சிறது, இந்த மாதிரி என்ன வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் ரம்யா ஜோ என்ன சொல்றாங்க, இந்த பாரு உன்னை அவன் ட்ரிகர் பண்ணி தான் அந்த விலகிட்டு வந்துட்டல, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன. எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோ உருப்படியா பேசுறது இதுதான், கரெக்டான அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் கமுர்தின் என்ன பண்ணா உனக்கு என்ன, அரோரா என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ அதை கண்டுக்காமட்டாலே அதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அப்படியே விட்டுருங்க. ஆனால் நீ என்ன ஆகுது அதுக்கு ஒரு இது கொடுக்குற, ஓகே இவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது உனக்கு வந்து வயிறு எரியுது. ஸோ அந்த எரிச்சல் என்ன ஆகுது, அவனுக்கு வந்து குளிர் காயிறானுங்க, அதனால அந்த கர்மத்தை நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்றாங்க. ஆனா பார்வதி அதில் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்றதாங்க உண்மை. உண்மையிலே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர அட்வான்டேஜ் யாருக்குன்னா அரோராக்கும் கமுர்தினுக்கும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க, பார்வதி மாட்டிக்கிட்டு மொழி முழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ பார்வதி இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அதாவது இன்னொருத்தவங்களை பார்த்து இப்படி ஒரு பயந்து நடுங்கிறது நேற்று எபிசோட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமுர்தினை போய் லிட்டரலா கெஞ்சிருப்பாங்க, உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு போயிருப்பாரு. அவர் பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இப்படி பண்ணாதரா அப்படின்ற மாதிரி அவங்க போய் கெஞ்சிருப்பாங்க. இதான்டா சான்ஸ் சொல்லிட்டு விக்கல் சீக்கிரம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அங்க பார்வதி எப்படி சொல்றது, அவங்க பண்றதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதாவது அரோரா வந்து ஜோசியம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இவங்களும் பேசிட்டாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு இங்க வந்து கமுர்தின் சொன்னது மட்டும் எப்படி தப்புன்னு அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கியா, நீ வந்து அந்த பாயிண்ட் எடுத்து பேசவே கூடாது, உனக்கு அரோரா அட்டாக் பண்ணணும்னு தோணுது, அதே சமயத்தில் கமுர்தின் உன்னை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அது எந்த விதத்துல நியாயம்? ஒன்று நீ அந்த விஷயத்தை பற்றியே பேசக்கூடாது, அந்த மாதிரி டாபிக் உள்ளே போகக்கூடாது. ஒன்று அரோரா தூண்டினாலுமே நீ அந்த மாதிரி விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ டீசெண்டாக இருந்தணும். நீ டீசெண்டாக இருந்தால் தான் இன்னொருத்தன் வந்து உன்கிட்ட இன்டீசெண்டாக பண்ணும்போது நீ கேள்வி கேட்கலாம். நீயும் அங்கே அதை பண்ணிட்டு அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நீ அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல தானே கரெக்டாக இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட் எடுத்து அரோரா அடிக்கிறாங்க. அரோரா என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து அந்த பொண்டாட்டி சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, புருஷன் என்னை தேடி அடுத்தவங்களை தேடி போதானே செய்வார் அப்படின்ற மாதிரி அதே பாயிண்ட் வச்சு திருப்பி அடிக்குது. உடனே வந்து எல்லாத்தையும் பற்றி பேசுகிற பற்றி அப்படின்னு திருப்பி
உட்காந்து அழுவ வேண்டியது, திருப்பி புலம்ப வேண்டியது. எதுக்கு? ஒன்று நீ திருந்தணும், இல்லைன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது வாங்கிக்கணும். அதையும் விட்டுட்டு அவன் மட்டும் திருந்தணும், நீ திருந்தவே மாட்டேனா, அது எந்த விதத்தில் நியாயம் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவங்க அரோரா கமருதீனோட இன்டென்ஷன் கிளியராக புரிஞ்சு போச்சு. பார்வதியை வெறுப்பேற்றணும். ஏன்னா அரோராவை பொறுத்தவரைக்கும் கமருதீனை பார்வதி பக்கத்திலே சேர்க்கக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா கமருதீன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக டைவர்ட் ஆகப்பல. பார்வதி வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசும்போது ஏய் என்னப்பா அப்படின்னு பேசும்போது லைட்டாக டைவர்ட் ஆகிடுவான். ஸோ அந்த சமயத்தில் அரோரா உள்ள வந்து டேய் செருப்பால் அடிப்பேன், ஒழுங்கா எதுக்கு அந்த பக்கம் போகிறேன், ஒழுங்கா இந்த பக்கம் வா அப்படின்னு நம்ம திருப்பி டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன், கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரே வச்சிட்டாங்க மக்ருதீன். ஸோ அவருக்கு வந்து உள்ள ஒன்றும் இல்லாதனால இவங்க ஏதாவது ஃபீட் பண்ணாதான் அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அதுபடி. ஸோ அதனால அதுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரோரா ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்வதி ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் யார் ஃபீட் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த வீக்கெண்டில் இன்கேஸ் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அரோரா வெளியே போயிட்டாங்க, கமருதீன் என்ன பண்ணுவாப்ல? எனக்கு தெரிஞ்சு திருப்பி பார்வதி கூட தான் சேருவாருன்றது நான் வந்து ஒரு 90% கெஸ் பண்ணுறேன். ஏன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கவே முடியாது அப்படின்றத நிரூபிக்கிறாரு. ஒன்று பார்வதி கூட இருக்கணும், இல்லை அரோரா கூட இருக்கணும். தனியாக இருந்தால் மூளை வேலை செய்யாதுன்றதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு உன்னை பற்றி தப்பாக பேசிச்சு, அந்த பொண்ணு மேலே உனக்கு காண்டு இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் திருப்பி நீ இன்னொரு பொண்ணுக்கிட்ட தானே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உன்னால் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கேம் ஆட முடியல. அதாவது இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறது மீன்ஸ் உன்னால் தனிப்பட்ட முறையை யோசிக்க முடியல. அரோரா சொன்னால் சாரி கேட்குறேன், அரோரா வந்து சாரி கேட்காதுன்னு சொன்னால் என்னால் கேட்க முடியாதுன்ற. அரோரா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா அந்த பாயிண்ட்டை பேசுகிறேன். அப்போ யார் நீ? இதுக்கு முன்னாடி பார்வதி என்ன பண்ணுச்சோ இப்போ அரோரா வந்து உனக்கு அது பண்ணுது அப்படின்னும் போது இங்கே கமருதீன் தன்னிச்சையாக யோசிக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியல. அங்கே தான் எல்லாருக்கும் டவுட் வருது, இவனுக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. எனிவேஸ், ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு, கமருதீன் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு பார்வதியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரம்யாஜோவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறான், ரொம்ப வெறுப்பேற்றுறான், என் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணி என்னை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்வதி சொல்லும்போது ரம்யாஜோ சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி தான் என்னையும் ஒருத்தர் நம்பி அவங்கள லைஃப் ஸ்டோரியை சொல்கிறாங்க, என்னையும் இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டு போவானுங்க, அவனுங்களாம் கண்டுக்க கூடாது, இது நல்லதுன்னு நினச்சிக்கோ, இதோட திருந்திரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தெரியுது மச்சான், இருந்தாலும் என்னை வந்து வேணும்னே வம்பிழுக்கிறானுங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து வம்பிழுக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. வம்பிழுக்கிறத பத்தி பார்வதி பேசுறாங்க, இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி திருப்பி அடிக்குது பாருங்க. வம்பிழுக்கிறத பத்தி பார்வதி சொல்றாங்க. ஏன்னா போய் வாண்டடா வம்பிழுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ருசி கண்ட ஒரு ஆள் யாருன்னா பார்வதி. இப்போ அவங்கள வம்பிழுக்கிறாங்க, அவங்க ஆள் இல்லாம அனாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோஃபால வந்து மூலையில முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினைச்சாலே ஒரு பக்கம் சிரிக்கிறதா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி கோசம் வருத்தப்படுறதா என்னன்னே தெரியல. ஆனால் ஒரு பக்கம் நம்ம டம்மி பீஸ்ன்னு நினச்சிருந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை இந்த அளவுக்கு போட்டு வருத்தடு. ஏன்னா அரோரா ஒரு ஆளே இல்லைன்னு நினச்சிருந்தோம் நம்ம. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேசவும் மாட்டுது இந்த பொண்ணு, எதுக்கு உள்ளே இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு இடத்துல இருந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அரோரா ஃபோக்கஸ் வந்து பார்வதி மட்டும்தானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்வதி மட்டும் திருப்பி அடிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரோரோட கேம் பிளே வந்து கரெக்டான ட்ராக்ல தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க, கமருதீன் தான் அவங்களோட வெப்பன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து எதுவும் வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அரோராக்கும் பார்வதிக்கும் நடுவில் பயங்கரமான கிளாஷ் வருது. இதுல இருந்து பார்வதி தப்பிக்கணும்னா சிம்பிள், இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். போயிட்டு கமருதீனை பேசிட்டு இதை பேர் உன் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பழகணும் வச்சோம், இதெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் இது எண்டு கார்டு போடலாம், இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது, சும்மா நீ அப்போ இது பண்ண இப்போ இது பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நீ வந்து பேசவே கூடாது சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் பழகும் போது நீ என்னென்ன விஷயம் பண்ண அப்படின்ற மாதிரி நானும் பேச போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்டு கார்டை போட்டு இதை முடிச்சிடணும். நெக்ஸ்ட் கமருதீன் என்ன பேசினாலுமே ஒன்று சாரி கேட்டு அதை முடிச்சிட்டாங்கன்னா என்ன பேசினாலுமே புது டாப்பிக்காக வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றலாம். அதுதான் முடிச்சாச்சுல, திருப்பி அதை கொண்டு வரேன்னா அப்போ நீ யார் அப்படின்ற மாதிரி அது ஒரு பிரச்சனையாக மாற்றலாம். ஸோ அந்த அளவுக்கு முடிக்கணும்னா இவங்க அதுக்கு முதல்ல சாரி கேட்டு அந்த விஷயத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்வதியே அலற விடுறாங்கன்னா அரோரா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை பை.